ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய அஞ்சலி பார்த்தீங்கன்னா செலவுக்கு வந்து காசில் ரொம்பவுமே வந்து அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கார்த்தி வந்து நமக்கு வந்து சல்லி பைசா வந்து கொடுக்க மாட்டோம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டான். இப்போ வந்து காசுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறப்ப வந்து நம்முடைய மாசில மணிகையில் வந்து காசு இருக்கிறத வந்து பார்த்தேன். இந்த சிந்தாமணியும் இந்த ஆஞ்சலியும் பார்த்தீங்கன்னா, அம்மா நீ எப்படியாவது போய் அப்பா கையில் வந்து காசு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதை பற்றி நம்ம நம்முடைய மாசில மணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சோறு போட்டு இத்தனை வந்து உங்கள் வீட்டில் இந்த வீட்டில் வந்து உங்களை வச்சதே வந்து பெரிய விஷயம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சல்லி பைசா வந்து தரமாட்டேன், உங்களுக்கு இஷ்டமாக தான் இருங்க, கஷ்டமாக தான் கிளம்பி வந்து போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு வந்து கோவம் வந்துட்டுங்க. நீ வந்து தங்கச்சியோட மகளுக்கு என்ன வந்து ஹெல்ப் பண்ணுவோம், பெத்த பொண்ணு வந்து செலவுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றத வந்து கொஞ்சமாக அதை வந்து நினச்சி பார்க்குறேன். ஒரு 5000 வந்து கொடுக்க மாட்டேன்றே, நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாருக்கு வந்து எந்த ஒரு கெடுதல் வந்து நினச்சி இந்த காசை வந்து சம்பாதிக்கல, சொந்தமாக உழைச்சி வந்து சம்பாரிச்சிருக்கேன். அதனால் வந்து இந்த காசு வந்து நிலைக்குமா நிலைக்காதன்றதை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மாசிலாமணி வந்து சொல்கிறாங்க. உனக்கு வந்து இன்றைக்கோட வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து வார்னிங் தரேன். நீ பண்ண தப்பால் தான் உன் வாழ்க்கை வந்து இப்படி கெட்டு குடிச்சிட போய் உன் அம்மா பேச்சை கேட்டு எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்து நின்று இருக்கேன். அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து உனக்கு சோறும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. அது போக நான் இப்போ வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வரப்போ திரும்ப வந்து பார்க்குறப்ப நீ இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது, இருந்தேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலியை வந்து மிரட்டிட்டு நம்முடைய மாசிலாமணி பார்த்தீங்கன்னா போகிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தாமணி வந்து இன்னாடி அஞ்சலி அந்த ஆள் கையில் வந்து காசு கேட்காதுன்னு கூட பரவாயில்ல, நீ வந்து கேளுன்னா கேட்ட, இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி அந்த ஆள் வந்து இப்போ வந்து உன்னை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்லியிருக்கானே, நான் வந்து என்ன தான் வந்து பண்ணுறது, நீ வெளியே போய் எங்கே தான் வந்து தங்குவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தாமணி வந்து கேட்குறாங்க. என்னம்மா அந்த ஆள் வந்து வெளியே அனுப்புனானோ இல்லை நீயே வந்து சொல்கிற போல இருக்கே, அந்த ஆள் வந்து சொன்னால் செஞ்சிருவாண்டி, அவன் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து உன்னை வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் வந்து உனக்கு வந்து மாற்று இடம் வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணால் மட்டும்தான் வந்து நீ வந்து வெளியே போனாலும் வந்து தங்கறதுக்கு, இல்லைனா வந்து வாய்ப்பே இல்லை. இந்த உங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயன்படுத்துகிறாங்க. நம்முடைய அஞ்சலி பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம கையில் வந்து சல்லி பைசா இல்லையே, வெளியே போயிட்டு வந்து எங்கே தங்கறதுக்கு, நம்மக்கிட்ட வந்து ஹோட்டலில் வந்து தங்கலானாலும் 10 பைசா இல்லை, சொந்த வீடும் இல்லை, என்னதான் வந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நடு தெருவில் நின்று வந்து யோசிக்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய மாசிலாமணி வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாத வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மழை வெயில்னு பார்க்காத அங்கேயே வந்து நிற்கிறாங்க. நம்முடைய சின்னமணி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலாமணி கையில் வந்து எங்கள் நம்ம பொண்ணு உள்ளே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கு அவள் என் பொண்ணு இல்லை, இதுக்கு மேலே வந்து அவள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு எபிசோட் இதில் வந்து இந்த வீடியோ இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.